பழனி படிக்கட்டு. எஸ் சார். இவங்க எல்லாம் யாரு? 4-5 வருஷமா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே டெமிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த தீவிரவாதிகள் சார் இவங்க. இவங்களை நேத்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எஸ்ஐ பிடிச்சிட்டு வந்தார். எங்க எஸ்ஐ? அவரு மாமூலா வெளியே போயிருக்கார் சார். ச்சே, நாம இந்த ஸ்டேஷனுக்கு வரலன்னா யாருமே டியூட்டியை கரெக்டா பண்றது இல்லையா? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா? தாங்குவேன் சார். அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணும்யா. போய் 2 மசாலா தோசை வேண்டாம். எஸ் சார். கோவிந்தசாமி. எஸ் சார். ஒரு கான்ஸ்டேபிள் டேவிட், பூன், அந்தோனி, ரிச்சர்ட் இப்படி பேர் வச்சுக்க வேண்டாம். கோவிந்தசாமி, குப்சாமி, முன்சாமி, கன்சாமி வில்லேஜ் லெவல்லயே வச்சிட்டீங்களா? போய் சைக்கிளுக்கு பஞ்சு ஓட்டிக்கு வாயா. எஸ் சார். ச்சே, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அடடடடடா, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். அங்க பாருங்க. ஏண்டா நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யாரா? நான் அஸ்ரானி. உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டு பாட யோக்கியது இல்ல. வந்தது ராங்கு, இதுல சாங்கா? எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? நான் யாரா? ட்ரெஸ்ஸ பார்த்தா தெரியல. உங்கள மாதிரி புறம்போக்குல புடிக்கி தாண்டா முச்சந்தில் நிக்கிறேன். நாங்க எல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அரவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. லைசென்ஸ் வச்சிருக்கியா? லைசென்ஸ் எங்க பரம்பரையே கிடையாது. சரி, அப்ப மாமூல கொடுத்துட்டு கிளப்பு. நாங்க கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கிதான் பழக்கம். வாங்கித்தான் பழக்கமா? அப்ப வாங்கிக்க. போலீஸ், என் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கே எங்க அண்ணன் நீங்க பலி சொல்லியே ஆகணும். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? யாரா உங்க அண்ணன்? அவர் பேர் பூனைக்குட்டி. என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு? புலிக்குட்டி. புலிக்குட்டி. அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? வீடு எங்கடா? வண்டலூர்லயா? விட முடியுமா முடியாதா? குப்புற படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையல. உன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். அண்ணா இப்ப அடிச்சீங்கல்ல புலிக்குட்டி, அவனோட அண்ணன் பூனைக்குட்டி. எங்க வேலை பாக்குறாரு? சிஎம் கிட்ட பூனைப்பட தலைவரா இருக்காரு. சிஎம் கிட்டே இருக்காரா? அண்ணா நான் தாங்க உள்ள புடிச்சு போட்டங்க. உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க, காதோரமா சொருகின்ற கோழி இறங்குங்க. இது எல்லாம் பார்க்கும் போதுங்க நீங்க ஒரு பிச்சை எடுத்த ஃபேமிலின்னு தெரியுதுங்க. இல்லீங்க, எஜுகேட்டட் ஃபேமிலின்னு தெரியுதுங்க. தப்பு தாங்க. உங்க பேரை தம்பி சொல்லி இருந்தா நான் விட்டுருப்பேங்க. அண்ணே அவரை நம்பாதீங்க. உங்க பேரை சொன்ன உடனே அடிச்சாரு. கேட்டங்க. திறக்கிறேங்க, போறேங்க, திறக்கிறேங்க. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமும் திறந்து விடாம இருப்பீங்களா? திறந்து விட்டுறேங்க. பரவாயில்லைங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? என் டியூட்டி தான் நான் செஞ்சேன். பூனைக்குட்டி தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் திறந்து விடலன்னா அப்புறம் உங்களுக்கு என்னங்க மரியாதை? ஓகே, எல்லாரும் போயிட்டீங்களா? போங்க 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 போங்க. லாக்கப் திறந்து கிடக்குது. கோட்டசாமி சார், இந்த கோட்டசாமி லைஃப்ல இதுவரைக்கும் எதையுமே கோட்டை விட்டதில்லை சார். அங்க பாரு, என்னைய லாக்கப் திறந்து கிடக்குது. எங்கயா அவங்க? சார், புலிக்குட்டியோட பிரதர் பூனைக்குட்டி கனவுல வந்து ஆல் கைதி எஸ்கேப் சார். என்னையா கதையா விடுற? கஷ்டப்பட்டு நக்சலைட் பிடிச்சு உள்ள போட்டா திறந்து விட்டுட்ட. இன்னையில இருந்து நீ 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட். நன்றி. ஏன்பா இது தென்னங்கல்ல பனங்கல்ல? குடிச்ச கழுதைக்கு தெரியாதா என்ன? இல்ல ரெண்டு வெள்ளையா இருக்க, அதான் அடிக்கடி சந்தேகம் வருது. அட பனங்கள் தாப்பா அடி. இதுல A to Z எல்லா வைட்டமின் இருக்கு. இத குடிச்சா ஆளு வளருவான், அறிவும் வளரும். உனக்கு ரெண்டுமே தேவை, அடி. ஒரு மரத்து கல்ல ஒரு மண்டலம் சாப்பிட்டா படிப்பு தானா வரும்னு எங்க அப்பா சொன்னாரு. அதுல இருந்து ஒரு மரத்து கல் தான் சாப்பிடுறேன். அப்ப என்ன ஐபிஎஸ்ல ஆயிருக்கணும். எல்ஐசி தாண்டிட்டேனே. நேத்து அப்படித்தான் எங்க சின்னம்மா ஒரு சினிமா போஸ்டரை காமிச்சு இது என்னன்னு படினுச்சு.
அது சொல்றதுக்குள்ள நான் படிச்சுட்டேனே. வர்ற அது மட்டுமா, ஒரு சின்ன சாப்ஸ் எடுத்து ரயில் பெட்டி மேல எழுதிக்கிட்டு இருந்துச்சு. யாரவ இந்த நம்ம சுஜாதாவோட சுத்துவாங்க ரவி. ரவி அவன்கிட்ட செய்ய காமிச்சு படிக்க சொல்லிச்சு. அவன் பாக்குறதுக்குள்ள படிச்சுட்டேனே. படிச்சியா? என்ன படிச்ச? எழுதுனதை படிச்சேன். என்ன எழுதிருந்துச்சு? படிச்சதான் எழுதிருந்துச்சு. அது இல்லைங்க, நான் சொல்ற கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரயில் போட்டியில சாக் பீஸ் எடுத்து சின்னம்மா என்ன எழுதுனாங்க? ரயில் பெட்டியில சாப்ஸ் எடுத்து என்ன படிக்க சொன்னதை எழுதுனாங்க. அண்ணே கொஞ்சம் கவனமா கேளுங்கண்ணே. ரயில் போட்டியில சாக் பீஸ் எடுத்து சின்னம்மா என்ன எழுதுனாங்க? சின்னம்மா ரயில் பெட்டியில சாப்ஸ் எடுத்து என்ன படிக்க சொன்னதை எழுதுனாங்க. என்ன படிச்சீங்க? எழுதுனதான் படிச்சேன். ஏங்க கோவப்படுறீங்க? பேசிட்டு இருக்கேன். நிறு சொல்றா. இவன் இந்த மாதிரி மிரட்டினா அப்புறம் மறந்துடும், சொல்ல மாட்டேன். ஏங்க மறந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு தெரியணும்ல. நீங்க போங்க. டேய் நீங்க போங்க, நான் வாங்கிக்கிறேன். போங்க, பேசி வாங்கிக்கிறேன். ரொம்ப கோவப்படுறேன். அதாவதுண்ணே, நீங்க சொன்னீங்களே ரயில் பொட்டி சின்னம்மா, அதுல என்ன எழுதுனாங்க? சின்னம்மா ரயில் பெட்டியில நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன். பாரா திருப்பி அதே சொல்றடா. ஏங்க உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் என்கிட்ட சொல்றாரு. நான் கோபப்படுறேன். இல்ல நீங்க கோபப்படுறீங்க. என்னால முடியலடா. முடியலன்னா போங்க, நான் பேசி வாங்கிக்கிறேன். நீங்க போங்க. ஏய் போங்க மாமா, நீங்க வேற. ஏங்க கோவப்பட்டு தான் சாதிக்க முடியுமா? நம்ம உட்கார்ந்து பேசலாமா? டேய் உட்கார்ந்து தாண்டா இருக்கும் கும்பிட்ட. அது இப்போ இது ரயில் போட்டி, இது இன்ஜின். அது மாமா பாரு, சும்மா ஒரு மேல கோவப்பட்டுட்டு. இப்போ பொட்டியில சின்னம்மா இங்க என்னமோ எழுதிருக்காங்க. என்ன எழுதுனாங்க? இப்படி விவரமா கேட்கணும். அவன் கிடக்கானே மரமண்ட. சொல் சொல்லட்டுமா? சொல்லு. இதத்தான் எழுதுனாங்க. நான் எழுதவே இல்லையா? உனக்கு படி தெரியுமா தெரியாதயா? தெரியும். என்னைய படிச்ச? இதத்தானே நான் சொன்னேன். கோவத்தை கலப்பாத. டேய் எனக்கு கோவம் தான், நான் காதத்தான் கடிப்பேன். அவனுக்கு கோவம் தான், எதை கடிப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அதனால நான் கேக்குறேன், என்ன எழுதினாங்க? சின்னம்மா படிச்சு சொன்னதான் எழுதுனாங்க. தலைமுறையோட தொந்தரவு ஒளியறடா. ஏய் மச்சான் அங்க பாரு, சூப்பரா கடா, செம கட்டடா. கட்டி புடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா மச்சான்? ஏய் நான் கிட்ட வரேன். सोने जैसे तेरा मन तू मेरा तू होता है. ஏய் மாண்டிடா, ஆண்டி வேஷம் போட்டு வந்திருக்கான். என்னடா அந்த ப்ரொஃபசர் என்ன அலம்பல் பண்றான் தெரியுமா? மனசுல பெரிய டைட்டானிக் ஹீரோ நினைப்பு. டைட்டானிக்ல கப்பல் கவுத்துற மாதிரி அவன் கவுத்துறான் பார். என்னடாச்சு? இல்லடா கிளாஸ்ல இருந்தாலும் என்ன ரகல வருவான் தெரியுமா? இனிமே அந்த பாடமே நடத்த முடியாது. இஷ்டப்படி நீங்க கட்டடிக்கலாம். எப்படிடா? எப்படியா? அந்த ப்ரொஃபசருக்கான ஒரு ஜொல்லு பார்ட்டி. பொண்ணுங்க பேசினா போதும், என்ன வேணாலும் பண்ணிடுவான். கம்ப்யூட்டர்ல டயனான்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு போய் சொல்லியிருக்கேன். அந்த டயனாவே நான் தான். பக்கத்துல உட்காந்து சேட் பண்ணி அவனை கவுக்க போறேன். ஏய் ப்ரொஃபசர் வந்தாரா? ஹே प्यार करंगे सपना ஹே முக்குடா முக்குடா. டேய் எங்கடா அந்த நாய் மாண்டிய காணோம்? பேரை பாரு, மாண்டி பிராண்டின்னு. இவனை எல்லாம் மதுவில கேஸ்ல உள்ள தள்ளணும் மேன். அவர் இன்னைக்கு வரல. யாரு? ஜெகன்மோகன்ல வர கொள்ளிவாய் பிசாஸ் மாதிரி ஒன் ஸ்டெப் பேக். இவனுக்கெல்லாம் நான் வெயிட் பண்ணணுமா? இப்பவே கம்ப்யூட்டர் மவுஸை எடுக்கிற, டயானாவை பிடிக்கிற. ஓ மை டியர் டயானா, என் காதல் மைனா, உனக்கு இருக்காரா நைனா? சாரி தப்பா எடுத்துக்காதே ஸ்வீட் ஹார்ட். இந்த காதலுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதே இந்த அப்பா நாய்கள் தான். நோ நைனா, மம்மி ஃப்ரம் சைனா, ஹர் நேம் இஸ் யங் மங் சங். என் டார்லிங் கிட்ட இருந்து ஆன்சர் வந்தாச்சு. ஐயோ இந்த குட் நியூஸ் சொல்றதுக்கு அந்த சைடு வா என்ன காணுமே. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? என்ன பத்தி சொல்லணும்னா ஆல் கம்ப்யூட்டர்ஸ் பத்தாது. இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்கள் பூரா நான் தான் உருவாக்கி அனுப்பிட்டு இருக்கேன். அவ்வளவு ஏன் இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியை என்ன நம்பித்தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த பவுண்டர் ஈக்கிள் மூக்கனே என்ன நம்பித்தான் இந்த யூனிவர்சிட்டியை நடத்திட்டு இருக்கான். வருஷத்துக்கு 40 MBA மாணவர்களை நான் தான் உருவாக்கி அனுப்பிட்டு இருக்கேன். இந்த ப்ரொஃபசர் டேனியல் இல்லையே இந்தியாவில் தொழில் முடக்கமாகிடும். இப்படி ஒரு மேதையை தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு தொழிலதிபர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டேன். ஐ லவ் யூ. That's it. All students, எங்கடா அந்த மாண்டி பைய? என்னமோ அந்த டயானாவை பிடிக்க முடியாது, அவளை மடக்க முடியாதுன்னு சொன்னானடா. இப்போ அவ என் காலடியில சரண்டர். இனிமே நம்ம லைஃப் ஜாலி லோஹோ டும்கானோ. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. மை டியர் டயானா, டுமாரோ எத்தனை மணிக்கு நாம மவுஸ் பண்றது, சாரி லவ்ஸ் பண்றது? இங்க வாடி. என்னடா?
நாளைக்கு காலையில இந்த டைட்டானிக் தலைங்க எத்தனை மணிக்கு கிளாஸ்? 11 மணிக்கு மச்சான். 11 மணிக்கா? நாளைக்கு 11 மணிக்கு என்னென்ன ப்ரோகிராம் ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. அவன் கிளாஸ் எடுக்காம நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். ஜஸ்ட் என்ஜாய். ஓகேடா, என்ஜாய். 11 மணிக்கு. ஓ 11 o'clock எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கேம்மா. கல்லூரி பாடம் முக்கியமா இல்ல காதல் பாடம் முக்கியமா? எனக்கு காதல் பாடம் தான் முக்கியம். கல்லூரி பாடம் கன்ஃபியூஸ். மை டியர் டயானா, sharp 11 o'clock I hear. Bye dad. Success. Yay! முன்சாமி 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 மச்சான் யாரையுமே காணா. அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி இதுனா முன்சாமி. முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சான்? அப்படி யாரும் தெரியலங்கறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? ஓ அக்கா முன்சாமி பாத்தீங்களா? அக்காவா? முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி? இவனை எங்க தேடுறது? இப்ப நாம எங்க போறது? அடச்சி நிறுத்திடி. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி 4 தெருவு பிச்சை எடுப்பு போட்டிருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மச்சான். கழுத முண்டை, சப்பான்னு வேண்டான்னு சொன்ன கேட்டியாடி? இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி எங்க போய் தொலைஞ்சானுங்க இந்த தத்திர பசங்க? முனுசாமி. ஓ நீதான் மயில்சாமியா? நீ நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ நீதான் முனுசாமியா? இதான் 30 ஆளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா? இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின்னு கொட்டையை நின்றல, கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே? இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனை இருக்கா? விதி. ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும் நம்ம தலையில எழுதி இருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிற? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டை கிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டான். பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? 2 சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லா வரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு 5-6 பேரை எசகு பெசகா வெட்டிருக்கேன். மயில்சாமி நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா. வாடி போலாம். அட முனுசாமி முனுசாமி நம்ம தாலி இறக்குறானுங்க. யோ 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 என்னையா கொடைய வச்சிட்டேன்? மழை பெய்யுது நானே சொல்றியா? இது மழை இல்லையா, ஃபவுண்டைன். அப்படின்னா நம்ம ஊர் பம்பு செட்டு மாதிரி மச்சான். அப்படியே உள்ள ஏன் துணியெல்லாம் அவுத்து துவைச்சு குளிச்சிட்டு வந்துடுறேன். யோ யோ இங்க அப்படிலாம் குளிக்க கூடாதியா. குளிச்சா என்ன அபராதம் தெரியுமில்ல? எவ்வளவு சொல்லு? 10,000 yen. எண்ணு. கட்டுச்சோறு கொண்டு இருக்கிறேன். எல்லாரும் இங்கேயே போய் சாப்பிட்டு போயிடலாம். அவருக்குள்ள ஒரு ஓரம் உட்காந்து ஒரு உருண்டை திருட்டு வந்துடுறேன். உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். வாயா. உன்னோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் போட்டுருக்க. ஓ யூ சேவிங், யூ சர்ச்சிங், யூ சேவிங், யூ சேவிங். ஓ லேடி சாரி. ஏண்டா பிறந்ததுல இருந்தே நீங்க சேவிங் பண்ணது இல்லையா? சேவிங் பண்ணிட்டு உங்க மூஞ்சிகளை எல்லாம் கண்ணாடியில பார்க்க மாட்டீங்களா? சீ நாத்தம் முடிச்ச பசங்கடா நீங்க. ஓய் அது இல்ல ஓய், எங்க டிபார்ட்மெண்ட்ல டெய்லி சேவ் பண்ணனும். I am dutyல very sincere man. இவ்வளவு சின்சியரா இருக்கியே, உனக்கு ஏன் ப்ரமோஷனே கிடைக்கல? மடக்கிட்டான்டா. ப்ரமோஷனை விடுங்க, இவரை 5 வாட்டி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 5 வாட்டியா? 6வது வாட்டி இவன் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துவானாங்க. ஏப்பா அவனை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ண? அது ஒரு பெரிய ஸ்டோரி மேன். ஒரு வெந்தும் வேகாத மண்டை என் கனவுல வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் நானும் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல போயிட்டு இருந்த போது, யோ கோட்டையா, ஐயா நீ டியூட்டியை ஒழுங்கா செய்யறது இல்லையாமே, உன் பேர்ல அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது. அப்படியெல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். இனிமே அப்படி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தது உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். சரிங்கோ. போங்கடா பையன்தான் பசங்களா. என் இடத்துல எவனாவது நுழைய முடியுமா? இந்த சாராய கடை சாத்த பண்ண இழிச்சவாயனா. எந்த போலீஸ்காரனாவது இங்க வந்தா அவ கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன். ஐயோ வாட்ச்மேனே, பிச்சு போடுவேன் நான். ஏட்ரா அவங்களுக்கு அங்கதான் போடுறாங்க, நீங்களும் அங்கதான் போடுறீங்க. ஏண்டா போலீஸ்காரன் கண்டுல நீ விரல விட்டு ஆட்டிடுவியா? உன் விரல என்ன காய்ச்சின கம்பியாடா?
நீ விரல விட்டு ஆட்டினா உன் மூக்கு ஓட்டையில நான் லட்டி விட்டு ஆட்டிடுவேன். அடடடடடா, பெரிய பிஎஸ் வீரப்பா. அடங்க அக்கா மவன நிடடை. வண்டி நிறுத்து. சண்டை விடுங்க. ஏட்டையா, எனக்கு சாதாரண போலீஸ் வந்து கமிஷனர் வரைக்கும் செல்வாங்க. என்னடா செல்வாக்கு பரதேசி நாயே, உன் மூஞ்சில இந்த மீசை பார்த்து கூட உனக்கு பயம் இல்ல? என்னடா பெரிய மீசை? இந்த மாதிரி எத்தனை மீசையை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? கோட்டசாமி, உன்னை மேலிடத்துல சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்றேன். வேலையை விட்டு தூக்கிடுவியா? என்னையா இதெல்லாம்? ஐயா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கணவர் எப்பவும் வருவானே, அவன் வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாயா. உன்ன இதே கதையை சொல்லிட்டு இருக்க. இந்த தடவை நீ சஸ்பெண்டட் ஃபார் 2 months. This is my flashback. மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல். அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன். உனக்கு ரொம்ப தெனா விட்டுறா. டேய், 3 நோட்டை திருப்பி திருப்பி எண்ணாதடா, கிழிஞ்சு போயிரும். மாமா காபி சாப்பிடுங்க மாமா. காப்பியா? கொடு கொடு. போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கட்சி மாறிட்டாளே. ஜோதி, தம்பி இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும்? குடல் குழம்பு வைக்கட்டுமா, இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா, இல்ல தலைக்கறி வைக்கட்டுமா? தலைக்கறியா வைங்க. சரிங்க. தலைக்கறி குழம்பா? மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற? ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன். ஒவ்வொரு வீட்லயும் மச்சனாலதான் பிரச்சனை ஆகும். என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா. டேய் பையா. என்ன முதலாளி? ஏய், முதலாளி தொழிலாளிங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. எதுலையுமே சோசியலிசம் வேணும்டா. மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் வேணும் திட்ட மாட்டேன், புரியுதா? ஓ டேய், அடுத்தவன் காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா. அவன் காசுல சோசியலிசம் பேசுங்கடா. ஏ பையா, முந்திரி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி தின்னு. வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்கை உடையவனா. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. கடையில என்ன இருக்கு? கடை மட்டும்தான் இருக்குது. நாமகட்டி இருக்கா? எது? நாமகட்டி. நாமக்கட்டி சிக்னல். நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கா? நான் கேக்குறேன், நீ நெத்தி இருந்தா தானே நாமம் போடுவேன். உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன். எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. ஒப்பா மகன, டேய், வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா? மச்சான், இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே எடுக்கிறோம். அந்த கட்டம் போட்டதை எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கிறோம். நீ பாட்டு காட்டிடுவ. காசு கொடுக்கறது யாரு? நீங்கதே. ஏய் கம்முனிரு. யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ, பாப்பநாயக்கன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே இல்ல அள்ளிட்டா. இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 குட்டி போடு. வேற என்ன? பண்ணி குட்டி போட்டா லாபண்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. 2 இட்லி, 2 வடை, 2 தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில அதெல்லாம் கிடையாதுயா. பின்ன ஏதாவது வாங்கிக்கன்னா? துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லறை. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு விழுதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ 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 மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான். வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கு போனது இல்லடி. சப்பான் ரொம்ப தூரம். நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா?
இங்கே இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம். அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வெட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்தா. இது என்ன கடை துடைக்கிற துணியா? 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்தா பேரு ஊரு விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க வேற சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே முப்பாத்தா. முப்பாத்தா. பேரடி தெருது பாப்பநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர். தப்பி தவறி அந்த தெரு பக்கம் வந்துடாத, நாயகி ஜாஸ்தி. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணையே வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கோம். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமா எங்க அம்மா வேல வம்பு கிழக்காதீங்க. ஆமா, பேனு குத்தி குத்தியே என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி. யார் அவன்? கடங்காரன். கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க 2 பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெரேஸ் வந்துடுதா மச்சான்? அது நானு. இந்தாங்க, இந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானே பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க 2 பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன். ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அவர் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பானை சுத்தி காட்டுவார். என்ன யோ, ஏரோப்ளான்ல சன்னலோரமா டிக்கெட் போட சொல்லி எச்சி துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழே இருக்கிற சனங்க மேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலை மேலேயே துப்புனாங்க. உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சான், தட்டமுறுக்கு ஊறுகாய் கட்டு சோறெல்லாம் எடுத்துட்டு போலாம். அவன் சப்பான்ல போய் தான் நார போகுதுன்னா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வையே. என்ன மரக்குடி எண்ணெய் இல்ல? என்னடா ஷாப்பிங் சென்டர் வச்சிருக்கீங்க? வாட் ஷாப்பிங் சென்டர்? வாட் யூ டேஸ் பிளடி இடியட். அடிச்சனா அண்டா கல்டு அல்வா தொங்கி கிட்னி இடம் மாறி போய். சாரி சார். என்ன கோக்க சாரி? தம்பக்கா சாரியாடா? ஹலோ. ஹாய். ஏய் யூ. யா. அவனையே அடிக்கிறீங்க, அவன் என்னோட பாய். ஓ, யுவர் பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணா அவனை நான் அடிக்க மாட்டேன், கடிக்கிறேன். Hey, too bad. இங்க எங்க சுத்துறீங்க? What is this? ஷாப்பிங் சென்டர் ஷாப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். தென்னை மரக்குடி எண்ணெயை தேடிட்டு இருக்கேன். காஷ்மீர்ல தென்னை மரக்குடி எண்ணெயா? நியாயப்படி காஷ்மீர்ல ஆப்பிள் மரக்குடி எண்ணெய் தான் தேடணும். இது சுளுக்கு. சுளுக்கா? எப்படி ஆச்சு? பேட் நியூஸ். எல்லாரும் வாக்கிங் போவாங்க. நான் ஒரு சேஞ்சுக்காக ஜாக்கிங் போனேன். லைட்டா ஸ்லிப் ஆகி ஃபுல் பாடி பெயினிங். பக்கத்து வீட்லயே டாக்டர் நான் ஒருத்தி இருக்கேன், அங்க வர வேண்டியதானே? நோ, நம்ம பாலிசியே தனி. எது? இன்சூரன்ஸ் பாலிசி? எஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. நான் ஒவ்வொரு வியாதிக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிடல்ல தனித்தனியா வச்சிருக்கேன். அல்சர் வந்தா அப்போலா, ஆட்டு பக்கம் லைட்டா வலிச்சா வேலூர் சிஎம்சி, தலை வலிச்சா கோயம்புத்தூர் கேஜி, சளி பிடிச்சா பாண்டிச்சேரி ஜிப்மர், கால் குடைச்சல்னா திருச்சி புவனேஸ்வரி, கண்ணு வலிச்சா மதுரை அரவந்தாசிரமம், வயித்த வலிச்சா திருநெல்வேலி சீபா கிளினிக், ஃபுல் பாடி செக்கிங்னா புரூக்ளின். ஓ, புரூக்ளின். யூ நோ புரூக்ளின்? எம்ஜிஆர் கோயிங் ஆப்பிரிக்கா செக்கிங் கமிங் தட் ஹாஸ்பிடல். அது ஆப்பிரிக்காவுல இல்ல, அமெரிக்காவுல இருக்கு. ஓ, ஊர் பேரையே மாத்திட்டாங்களா? இதுக்காகத்தான் அடிக்கடி ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு வரணுங்கிறது. நம்ம ஊரா இருந்தா எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஞாபகத்துக்கு வரும். இது வெளியூர் பாருங்க. அதனால தான் எண்ணெய் வாங்கி இடுப்புல வச்சு நானே அரக்க தேய்ச்சிக்கலாம்னு பாக்குறேன். பை தி வை, யுவர் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ், எம்எஸ். ஓ, எம்எஸ் சர்ஜரி. எந்த காலேஜ்? தஞ்சாவூர். ஃபெயில் படிச்சீங்களா இல்ல சைட்டா பாஸ் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதே இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்ல செகண்ட் கிளாஸா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆபரேஷன் பண்ணுவீங்களா இல்ல ஊசி மட்டும் குத்தி வெளிய இழுப்பீங்களா? என்ன பத்தி எதுக்கு இவ்வளவு டீடைல் விசாரிக்கிறீங்க? இல்ல, நான் யாருகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த டாக்டரை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் தி ட்ரீட்மெண்ட். டோன்ட் வரி. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேனிங், போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். போஸ்ட்மார்ட்டமே பண்ணணுமா? பண்ணிட்டா போகுது. பரவாயில்லையே, டாக்டருங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு ஜெனரல் நாலேஜ் ஜாஸ்தி. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டாக்டர். யா, டாக்டர் கலைஞர், டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் நாவலர், டாக்டர் ராமதாஸ், இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க. அடே அப்பா. குட் மார்னிங் ஆபீசர். ஏன் சொல்லு? நீங்க மேட்ரிமோனி இல்ல மணமகள் தேவைன்னு 2வது சம்சாரத்துக்காக சண்டே இந்தில விளம்பரம் கொடுத்திருந்தீங்கல்ல ஆபீசர்? ஆமையா, ரெஸ்பான்ஸ் சரி இல்லையா? ஐயோ, அத பார்த்து விசாரிச்சிட்டு யாரோ வந்திருக்காங்க ஆபீசர். பாக்குறதுக்கு லட்டு மாதிரி இருக்காங்க ஆபீசர். அவங்கள போத்தி பாதுகாத்து லாபியில நிக்க வச்சிட்டு வந்திருக்காங்க ஆபீசர். எங்க? அங்க. சோ கைண்ட் ஆஃப் யூ. கைண்டெல்லாம் வேணாம், பாருங்க இதுல கையெழுத்து போடுங்க.
உங்களை பத்தி பலதும் பெருசா சொல்லி வச்சிருக்கேன் ஆபீசர். வீடு உங்களுதான், கார் உங்களுதான்னு நீங்க எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லுங்க ஆபீசர். ஓகே. ஏய், இந்த நேரத்துல வாயில பினாயில பீச்சி அடிச்சாலும் கவனிக்க மாட்டியாடா சொரித்தலையா? பட் நத்திங் ஆபீசர், யூ ப்ரொசீட். நான் சொல்லல, அது இவங்கதான். மேடம், மீட் மிஸ்டர் பன்னீர்செல்வம், திஸ் ஆபீசர். ஹலோ, நீதானா அது? இரு, இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பாக்குற பார்வையே 1000 சம்மதம் சொல்லுதே. இன்னைக்கு யோகம் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். TN09Z7511ங்கிற கார் உங்களுக்கு தானே? அப்சல்யூட்லி. டேங்க அப்பா, இவ்வளவு பெரிய கலப்பைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்ல. இந்த ஒரு கலப்பையை வச்சே இந்தியா பூரா உடலாம் போல் இருக்கேன். என்ன நான் தான் மோந்தான்ட்டு நானே பேதியாகி வந்துட்டு இருக்கிறேன். நீ மேல கைய வைக்கிற. இந்த பாரு, இனிமே கூப்பிடுறத பேர் சொல்லி கூப்பிடு. இந்த கைய காலெல்லாம் காட்டுக்குள்ள போகும்போது வைக்காதா. அம்மா எப்பா, இப்ப கலப்பை வந்தது, அடுத்து கடப்பார வரும் போல் இருக்கு. வாய முடிக்கிட்டு வாயா. லெவன் தட்டியாச்சு, இன்னும் டயானாவை காணோம். Can I take your order, ma'am? Damn it, dirty girl. What a shame. Oh, dear Diana, வந்துட்டியா? இந்த மாண்டி பையன் உங்ககிட்ட பேசினானா? நான் வரும்போதெல்லாம் நெட்கப் பக்கம் வர்றதே இல்ல. நான் உன்னை பிடிச்சது அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நோ, மாண்டி இஸ் கிரேட். அவன் மூலமா தான் நீங்களே எனக்கு அறிமுகமானீங்க. என்னது? அதனால அவனை பாஸ் பண்ண வைக்கணும். ஐயோ, அவனுக்கு சூடு போட்டாலும் படிப்பே வராதே. அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது? அவன் படிக்கலாம் கூட அவனை பாஸ் பண்ண வைக்கணும். இல்லன்னா என்ன மறந்துருங்க. ஐயோ டயானா, ஐ லவ் யூ. அவன் என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். அவன் படிக்கவே வேண்டாம், பாஸ் மார்க் போட்டுறேன். அவன் காலேஜுக்கே வர வேண்டாம், அட்டெண்டன்ஸ் போட்டுறேன். அவன் என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். ஆனா என்ன மட்டும் கைவிட்டுறாத டார்லிங். சார், வாடா மாண்டி. ஓ வாங்க மாண்டி சார், உட்காருங்க சார். நீங்க ப்ரொஃபசர், நான் ஸ்டூடெண்ட், எப்படி சார் உட்காருது? நோ, இந்த மும்பை மாநகரிலே இவ்வளவு பெரிய ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிரேட்ல ஒர்க் பண்ற ஒரு காலேஜ் ப்ரொஃபசருக்கு ஒரு மனைவி அமைச்சு கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் இத கூட செய்ய கூடாதுங்களா? என் மூஞ்சியை பார்த்துட்டு போனா என்னமோன்னு சொன்னீங்க. இதான் மூஞ்சி. உலக அழகுகளை எல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்த மாதிரி இருக்கு இந்த மூஞ்சி. முதன்னு வேலையை தொடங்குறவன் இந்த மூஞ்சிய பார்த்துட்டு போனா போதும். என்ன சார்? அந்த வேலை ஓஹோன்னு நடக்கும். சார், ரேபான் உங்க மூஞ்சில போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ரேபான் கம்பெனிக்கே பெருமை. கருமண்டா, இந்த சல்மான் கான், ஷாருக்கான் அசிங்கமா இருப்பாங்களே, கிட்ட நிக்க முடியுமா? உங்க கூட நிக்கிறதுக்கு யோக்கியதை ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. ஹாலிவுட் ஹீரோ டாம் க்ரூஸ் இல்ல, அவர் நீங்களும் சேர்ந்து நின்னீங்கன்னா ரெண்டு பேருக்கு அடையாளமே தெரியாது. மச்சான் என்னடா சூப்பரா கலக்குறான். உங்களுக்கு என்ன ஆசை சொல்லுங்க சார். காலையில கார்ல என்ன பிக்கப் பண்ணி காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு சாயங்காலமா அதே கார்ல திருப்பி டிராப் பண்ணனும். என் கார் ரிப்பேர் ஆயிட்டா உப்பு மூட்டை தான். ஓகே, வேற என்ன ஆசை சொல்லுங்க. தம் அடிக்கிறேன் சார். டேக் இட் மா. உங்க முன்னாடி எப்படி சார் நான் போய் தம் அடிக்கிறேன்? ஆடிங்கனா ஆடிங்கனா. சார் நீங்க ப்ரொஃபசர், நான் ஸ்டூடண்ட், எப்படி சார்? நான் உங்களுக்கு மச்சான், நீங்க எனக்கு மச்சான். இடையில என்ன மச்சான்? ஆடிங்கனா. ஓகே, ஊதுங்கனா ஊதுங்கண்ணா, பேக்ல ஊதுங்கண்ணா. ஓகேண்ணா. மிஸ்டர் சுப்பையா. யாரா சுப்பையாவை சுப்பையானே பேர் சொல்லி கூப்பிடுறவன்? புரோக்கர்னு கூப்பிடலாமா? என்னடா புரோக்கர்? டீசெண்டா டீலர்னு கூப்பிடு, இல்லாட்டி பாஸா புரோக்கர்னு கூப்பிடு. உனக்கு என்ன வேணும்? லைசென்ஸ் வேணும். அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? ரொம்ப அர்ஜென்ட்டுங்க. டேய், என்னடா மம்மிய பார்த்த எம்எல்ஏ மாதிரி சும்மா பம்முறியே? உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன் மேன். ஏய் நிமிரே. ரிமூவ் த கேப், கம் த கேப், ரிமூவ் த கூலிங் கிளாஸ். பாடி பார்த்தாரி இந்திர எழுதுற சந்தில எழுதுற ஓடி போறோம் தான் நீ. ஐயா மன்னிச்சிருங்க, தெரியாம உங்களை நான் பகைச்சுட்டேன். லைசென்ஸ் இல்லாம சிக்னலுக்கு சிக்னல் கப்பம் கட்டிட்டு இருக்கேன். நீங்க தான் எப்படியான மனசு வச்சு லைசென்ஸ் வாங்கி தரணும். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். பணம் முக்கியம் இல்ல மேன், ஒன்லி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். நான் சொல்றபடி செய், உனக்கு 100% டிஸ்கவுண்ட். என்ன பண்ணணும் டீலர்? நேரா மாடிக்கு போறேன். அங்க 3வது சீட்ல இருக்கிறானா இல்லையான்னு தெரியாம கருப்பா ஒரு ஹிப்போபோட்டமஸ் உட்கார்ந்து இருக்கும். ஹிப்போபோட்டமஸ் இங்கிலீஷ்ல நீர் யானைன்னு சொன்ன மேன். அந்த ஹிப்போபோட்டமஸ் தலையில ஓங்கி நச்சின ஒரு கொட்டு கொட்டுற, அது அலற சத்தம் என் காதுக்கு கேட்கணும். ஓகே டன். அகன். ஹலோ, என்னப்பா ஆள் கண்ணிலே படுறது இல்ல? பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆன அப்புறம் எங்களெல்லாம் மறந்தாச்சா? ஏய், ஏஜோக்கெல்லாம் என்னாச்சு? இந்த பாரு சப்னா, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன், தொந்தரவு பண்ண. டா பாருடா,
இதானே வேணாங்கிறது. சார், இவருக்கு இந்த வேலை கிடைச்சதே எங்க அப்பா தயவால. கொஞ்சம் வேலையா இருக்கேன். இந்த வேலைக்காகத்தான் எங்க வீட்ல துணி துவைச்சு டாய்லெட் கிளீன் பண்ணிருக்காரு சார். இப்ப என்னடான்னா அப்புறம் வாங்குறாரு. சப்னா, don't embarrass me. நாய குளிப்பாட்டி பாவடை. ஆமா செஞ்சேன். இப்ப வேலை கிடைச்சிச்சு, ஆள விடு. ஒரே ஜோக் சொல்லிடு, ஆள விட்டுறேன். இந்த ஜோக்கு பாவடை கோக்கறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வேணும்னா இந்த புக்ல இருந்து தான் ஜோக் எல்லாம் தட்டி உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதை உனக்கே அன்பளிப்பா கொடுத்துட்றேன். டெய்லி படிச்சு நீ ஏன் சொல்லிக்கிட்டு ஆள விடு. உன்னை கவனிச்சுக்கிற விதத்துல கவனிச்சுக்க. சந்திரு, இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? சந்திருவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே நான் தான். இத பாருமா, இனிமே இந்த சதி லீலாவதி வேலையெல்லாம் வேண்டாம். சந்திருவோட ஏதோ பேசியாச்சு, டூயட் பாடியாச்சு, அங்கங்க மூக்கு தேய்ச்சிக்கிட்டாச்சு, அதோட சரி, பினிஷ். இப்பவே எல்லா சில்வசத்தையும் நிறுத்திக்க. பிப்ரவரி 30ஆம் தேதி எனக்கும் சந்திருவுக்கும் கல்யாணம். அன்னைக்கு ராத்திரியே முதல் இரவு. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணத்தான் இந்த புக். 8 jokes with love, Chandru. What is this, Chandru? ஐயோ, என்ன ஜோக்ஸ், என்ன ஜோக்ஸ். ஒவ்வொரு ஜோக்கும் படிச்சு காட்டினா எங்க வீட்டு நாய் கூட வெக்கப்படும். ஓகே, பை ஐஸ். பை சந்திரு. சந்திரு, என்னது இப்படி சொல்லிட்டு போறா? நீ டிசைட் பண்ணி தான் ஆகணும். இந்த பொண்ணு உன் கேரியர் முக்கியம்னா தாராளமா பண்ணிக்க. ஆனா இந்த மாதிரி 2 பேர்கிட்டயும் விளையாடாத. அவ சொல்றத நம்பறியா? அவ உடம்பு பூரா போய். உடம்பு பூராவா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அட போங்கடா டேய், சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்றது இல்லையா? டெய்லி ஜோக் சொல்லுன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா தொந்தரவு தாங்க முடியாம இந்த புத்தகத்தையே வச்சுக்கன்னு பிரசன்ட் பண்ண. அதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டா. பிப்ரவரி 30 கல்யாணம்ங்கறா. 32ஆம் தேதி. அவ்வளவு முட்டாளா நீ? பிப்ரவரியில 30ன்னு ஒரு தேதி உண்டா? என்ன சாரி சொல்ல போறியா? கொஞ்சம் தனியா விட்டேன்னா வேலையை கணிப்பேன். முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கேன். நீ பட்டன் போடுறத ஆபீஸ்ல மொத்த பேரும் பாக்குறாங்க. நீ என்ன பண்ற? சாயங்காலம் 5:30 மணிக்கு சத்தியம் தியேட்டருக்கு வா. ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் ஓடுது. அற்புதமான படம், ஆளே இருக்காது, 10 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அங்க மீட் பண்ணலாம். உன் கையை டேபிள் மேல வை. கொஞ்சம் இருங்கம்மா, காபி சாப்பிட்டு போலாம். இல்ல பரவாயில்லைங்க. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? என்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட என்ன இருக்கு? சொன்னீங்கன்னா நான் ஃபியூச்சர்ல கரெக்ட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா ப்ளீஸ். சப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க. இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னுக்கு. இத கொண்டு போய் வையி, ஊர்ல போய் ஐ ஐ ஐ ஐன்னு கோலாட்டம் போடலாம். கொண்டாங்க இப்படியே. எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பாத்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறியே? கேரகம், எனக்கு இன்னும் அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல்னு சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடுறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு. வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா 7-8 பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. ஐயா மச்சான், சத்தங்குத்தம் போடாத. நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? 1 வாரம் ஜெயில தள்ளிடுவானுங்க. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்னா விஷமேறாத. நியாயமா இவன் உடம்புக்கு ஏறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே, சொல்ல முடியாது. அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் முனுசாமி? தள்ளிப்படு. முனுசாமி, இந்த ஊர்ல குழந்தைங்க கொழு கொழுன்னு செவப்பா இருக்குதுல்ல, எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஏன் பெருமுச்சுடுற? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆயிடுது, இன்னும் குழந்தை இல்ல. நானும் வேண்டாத தெய்வம் இல்ல. அடி கள்ளி, என்கிட்ட 1 வாரம் சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டேன். வந்ததுல சோப்பு வேணும் சீப்பு வேணும் கேட்டே தவிர ஒரு நாளாவது குழந்தை வேணும் என்கிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டா மட்டும் கொடுத்து போடுவியாக்கு? கேட்டா மட்டும் கொடுத்துருவியா? நான் கேக்குறேன். ஏண்டா
எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வரம் கொடுக்க சொன்னாங்களா? சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டுட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா. அந்த வேற நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா, எடுத்து சொல்லம்மா. அவன் என்ன எடுத்து சொல்றது? ஆனா ஒரு வைத்தியர் தானே கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போகலாம். டேய் தொட்டை இடிச்சு போடுவா, வாடா அந்த பக்கம். இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு. எடுத்து வச்சுக்க, உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கற சப்பான் மரம்ங்கற. என்ன விளையாடுறியா? அதானே, சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தால நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான். ஏன்டா காட்ட மாட்டேங்கற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும்னு சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடி தான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். டேய், யாரை பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்னேன்? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பைத்தியக்காரனை சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு. யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்கா தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம்பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல உன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். அடேங்க அப்பா, அங்க பாருங்க. கொம்பாவா. என்ன மச்சான் இது குனிஞ்சு ஊஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க? எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு. அட இல்லீங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்குது நீ மச்சான். குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான், இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க மச்சான். யாருக்கிட்ட எதுக்கிட்ட கேக்குறது? முன்சாமி கிட்ட கேப்போம். முன்சாமி, என்னையா சப்பான் பாஷையில வணக்கம் எப்படியா சொல்றது? தடிய மூஞ்ச பேக்கறதுக்கு சரியான சந்தர்ப்பம். ஜப்பான்ல தாறு மரம் எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும், அடி வாங்கட்டும். அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும். என்ன யோசிக்கிற? உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு, பாகா. ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா. போ போ. பாகா. என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முன்சாமி, டேய், இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊர் வந்து என்ன உதவாங்க வச்சிட்ட. விடு விடு அவனை, விடு. ஏய், பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் ஜப்பான்ல பிறந்த வளர்ந்தேன். இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? ஐயே விடுங்க, 4 பேர் பார்க்க போறாங்க. 400 பேர் பார்க்கணும் மாடி, மிதிக்க போறேன். ஐயோ, உங்க சண்டே ரூம்ல போய் வச்சுக்கலாம். ஆமா, ரூம்ல வச்சுக்கலாம். எங்கடா வச்சுக்கிறது? போடா.